அறிவியலுக்கு சவால் விடக்கூடிய தனித்துவமான ஆன்மீக சிறப்புமிக்க கோவில்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? முதல் கோவில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிற வேணுகோபால சுவாமி கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுடைய சிறப்பு தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் உயரமான ஒரே கல்லால உருவாக்கப்பட்ட இந்த துவஜஸ்தம்பம் தரைக்கு மேல 80 அடி உயரம், பூமிக்கடியில 80 அடி ஆழம் கொண்டது. இந்த பிரம்மாண்ட துவஜஸ்தம்பத்தின் ஒரு பக்கத்துல 6 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை கம்பீரமா இருக்கும். அடுத்த கோவில் காஞ்சிபுரத்துல விலக்குழி பெருமாள் கோவில். இது வைணவர்கள் முக்கிய தலங்கள்ல ஒண்ணு. பெரிய கார்த்திகை தினத்துல விசேஷ வழிபாடு நடக்கும். அன்றைய தினம் பெருமாள் ஜோதி வடிவில அருள் பாலிக்கிறதாவும் ஐதீகம். மூணாவது திருநெல்வேலியில் இருக்கிற கரிய மாணிக்கம் பெருமாள் கோவிலுடைய சிறப்பு ரொம்ப அபூர்வமானது. இங்க பெருமாள் 3 நிலைகள்ல காட்சி கொடுப்பாரு. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம். நாலாவது தமிழகத்தின் மிக முக்கியமான சிவத்தலங்கள்ல ஒன்றான ஸ்ரீவாஞ்சியம். இங்க யமதர்ம ராஜாவுக்கே தனி சன்னதி இருக்கு. இந்த ஆலயத்துக்கு மரண தீட்டு தோஷம் கிடையாது. அஞ்சாவது காஞ்சிபுரத்துல இருக்கிற கைலாயநாதர் ஆலயத்துல ஒரு அபூர்வ நடைமுறை இருக்குங்க. கருவறை சுத்தி மிகவும் குறுகிய பாதை இருக்கும். அதுல மார்பாலையே ஊர்ந்து சென்று பிரதட்சணம் செய்யணும். இத சொர்க்க பிரதட்சணம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆறாவது கோவை மாவட்டம் களநாயக்கன்பட்டி மலையாண்டி சுவாமி கோவில். இங்க கருவறையில நடுவுல சிவபெருமான், இடப்புறம் திருமால், வலப்புறம் பிரம்மா அப்படின்னு மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல தரிசனம் தரது ரொம்ப பெரிய அரிய ஆன்மீக அனுபவம். ஏழாவது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிற திருநாரையூர்ல சனீஸ்வரர் ரொம்பவும் விசேஷமா அருள் பாலிக்கிறாரு. இவருடைய மனைவிகள மந்தா தேவி, ஜேஷ்டா தேவியோட மகன்கள் குளிகன் மாந்தியோடு குடும்ப சமேதரரா அருள் பாலிக்கிற ஒரு அரிய சன்னதி. இங்க வழிபட்ட சனி தோஷங்கள் முழுமையா நீங்கும். கடைசி கோவிலா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவிலுடைய ஸ்தல விருட்சமான மரம் யுகங்களுக்கு ஏற்ப மாறுவதா சொல்லப்படுது. அதாவது கிருத யோகத்துக்கு கடம்ப மரம், திரிதே யுகத்துக்கு வில்வ மரம், துவாபர யுகத்துக்கு வகுள மரம், கலி யுகத்துக்கு வேப்ப மரம்.